ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சர்வீஸ் நோவோட யூஐ பத்தி பார்ப்போம். போன வீடியோல வந்து நம்ம பிடிஏ எப்படி கிரியேட் பண்றது, பிடிஏ எப்படி ஆக்சஸ் பண்றது பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து அந்த பிடிஏக்குள்ள போயிட்டு அதில இருக்க ஹோம் பேஜ்ல இருக்க யூஐ பத்தி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதான் பிடிஏவோட வாக் த்ரூ பார்ப்போம். அடுத்து வந்து இந்த பிளாட்ஃபார்ம்னா என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து யூசர் ரோல் குரூப்ஸ் பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ, ரொம்ப கோரால லைட்டா ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். சரி, பிடிஐ வாக் த்ரூல வந்து வந்து டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு பிடிஐ எடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பிடிஐ வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருங்க. நம்ம போன வீடியோலேயே எல்லாம் கிளியராக பார்த்தோம். எப்படி பிடிஐ கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை இன்வோக் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். நீங்கள் டவுட் இருந்தால் அதில் போய் பாருங்கள். அதில் போயிட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிடிஐ ஓப்பன் பண்ணிருக்கோம். சரி, இதில் வந்து நான் ஒரு எலமெண்ட்ஸாக இந்த பேஜில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போக போக ஒரு செக்ஷன்ஸாக பார்ப்போம். ஓகே, லோட் ஆகட்டும். உங்களுக்கு வந்து ஒரு டைமும் வந்து இந்த இதுக்குள்ளே போய் ஸ்டார்ட் பில்டிங் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு யூசர் நேம் எப்பவுமே அட்மின் தான். பாஸ்வேர்டு காப்பி பண்ணி வச்சுட்டு வேறு இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஒரு டைமும் வந்து இந்த மாதிரி டெவலப்பர் சைட்குள்ளே வந்து லாகின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூஆர்எல் காப்பி பண்ணி நோட் பேடில் வச்சுக்கோங்க. அடுத்து தேவைன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க அட்மின் கொடுத்துட்டு. ஓகே, என்னோட பிடிஏ வந்து இப்போ அப் ஆயிருச்சு. சரி, எல்லாருக்கும் இப்படி தான் வருமானா, முக்கால்வாசி யாரெல்லாம் ரோல் வந்து அட்மின் சொல்லி இங்கே கொடுத்துருக்கீங்களோ, இந்த இடத்துல வந்து இந்த யூசர் ரோல் அட்மின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சேஞ்ச் ரோல்னு இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து இங்கே அட்மின் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இதான் லாகின் ஸ்க்ரீனாக இருக்கும், இல்லைனா ஹோம் பேஜாக இருக்கும். டேப்ஸ்னு சொன்னேன். டேப்ஸ்னால் என்னென்ன, நீங்கள் மேலே பார்க்குற எல்லாமே டேப்ஸ். ஆல்ன்றது ஒரு டேப், ஃபேவரேட்ஸ்ன்றது ஒரு டேப், ஹிஸ்ட்ரின்றது ஒரு டேப், ஒர்க் ஸ்பேஸஸ்ன்றது ஒரு டேப், அட்மின்றது ஒரு டேப். இது வந்து வேறு. இப்போதைக்கு டேப்ஸ் மட்டும் பார்ப்போம். இது வந்து டேப்ஸ் வந்து சிம்பிளாக சொல்லலாம்னா, அது வந்து டேப் பண்ணால் வந்து அதில் வந்து நம்மளால் மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம். சர்ச் பண்ணுறது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்னா எல்லாமே அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேவரேட்ஸ்னால் நான் ஏதாவது ஃபேவரேட்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதுக்குள்ளே என்னென்ன ஃபேவரேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஹிஸ்ட்ரினா நான் ரீசெண்டாக என்ன ஓப்பன் பண்ணேன் அதை பார்க்கலாம். ரீசெண்டாக என்ன ஓப்பன் பண்ணேன் அதெல்லாமே பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லைட்ஸ்குள்ளே போயிடுவோம். டேப் பார்த்து நம்ம டைட்டில் பில் பார்த்துருவோம். டைட்டில் பில்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன நேம் வருது, சர்வீஸ் நோன்னு வருது. இங்கே என்ன வருது, சர்வீஸ் நோன்னு வருது. நம்ம HTML டைட்டில் டேக் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதை ரெசால்வ் பண்ணுறது தான். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கோ அதான் வந்து இந்த பேஜோட டைட்டில். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து இப்போ இந்த நேம் பார்த்து நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம், நான் உங்களுக்கு போக சொல்லுவேன். இப்போ யூசர்ன்ற ஒரு டேபிள் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு இதில் போயிட்டு யூசர்னு தேடுங்க, வரும். இதில் வந்து ஐ திங்க் யூசர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்து ஒன்று வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, யூசர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே யூசர்ஸ்ன்னு இருக்கா. இது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லோட் ஆகுதுல்ல. இப்போ இந்த இடத்துல வந்து மேலே என்ன வருது, யூசர்ஸ்னு இருக்குது டைட்டில் பில்லில். இப்போ இந்த இடத்துல யூசர்ஸ்னு வருது. இங்கே பாருங்கள், இங்கே அதே தான். இங்கே வந்து என்னென்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு இந்த ஹெட்டர் பேஜ் தெரியணும்னா என்ன பண்ணணும், ப்ரிஃபரன்சஸ்குள்ளே போயிட்டு லோட் ஆகுது. ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், ஆல்வேஸ் ஷோ டிஸ்பிளேல ஆல்வேஸ் ஷோ டாப் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எங்கே வந்தாலுமே வந்து அந்த ஹெடர் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல யூசர்ஸ் தான் தெரியுது பாருங்கள். இது வந்து நீங்கள் எந்த டேபிள் இல்லைனா எந்த பேஜில் இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபேவரேட்ஸுக்கு இப்போ உங்களுக்கு இது பக்கத்துலேயே ஸ்டார் தெரியுது பார்த்தீங்களா, ஸ்டார் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபேவரேட்ஸ் ஆயிரும். அப்படி இல்லை, நான் வந்து ஆல்லேருந்து செக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆல்லேருந்து பண்ண முடியும். இப்போ இதில் வந்து குரூப்புன்னு சொல்லி தேடுவோம். இப்போ குரூப் கிட்ட போனீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இதில் இப்படி போயும் ஃபேவரட் பண்ணிக்கலாம். ஃபேவரட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே போய் ஆட் ஆகிறதுக்கு ஒரு நேம் கேட்கும். அந்த நேம் கொடுத்தா அந்த நேமில் ஆட் ஆகிரும். குளோபல் சர்ச் பேர்லேயே இருக்குது. இது வந்து இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து குளோபலாக சர்ச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சர்ச் பட்டன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா இந்த வார்த்தை இன்சிடென்ட்ன்ற வார்த்தை இன்ஸ்டன்ஸில் எங்கெங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து நின்றுடும். இங்கே வந்து சர்ச் ரிசல்ட்ஸாக வந்து காட்டும். அதான் குளோபல் சர்ச்னு சொல்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்கோப். ஓகே, அப்ளிகேஷன் ஸ்கோப் வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். ஐகான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து அப்ளிகேஷன் ஸ்கோப் இல்லைனா அப்டேட் செட்டுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இது வந்து சேட் இல்லைனா டீம்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம டீம்ஸ் சொல்கிறோம், அதே மாதிரி டீம் சேட்டுன்னு கூட சொல்லலாம். இதை டீம் சேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெல்ப்
ஹெல்ப் மெனு இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ யூசர்ஸ் டேபிள்குள்ளே போயிட்டேன். இங்கே போய்ட்டு ஹெல்ப் பண்ண தொடங்கினா அந்த யூசர் டேபிளில் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம், மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்கு பாருங்கள். கிரியேட் யூசர், இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாலேஜ் பேஸ் இல்லை ஒரு நாலேஜ் டாக்குமெண்ட் ஒரு பிளாக் ஓப்பன் ஆகும். அந்த பிளாக் யூஸ் பண்ணி நீங்கள் அதை கற்றுக்கலாம். டீம் சேட் பார்த்துட்டோம், ஹெல்ப் பார் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் இப்போ எல்லாத்தையும் இருக்க போல தான். இப்போ ஏதாவது உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாமே இங்கே ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதா வந்து யூசரோட ப்ரொஃபைல் ஐகான், அதுவுமே அதில் வரும். இப்போ அதில் வந்து ப்ரொஃபைல் பேஜ்னு வந்துருச்சா, போகுது இதோட அப்படிங்கிற. இப்போ இதில் ப்ரொஃபைல்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். முதல்ல நான் ப்ரொஃபைல் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இது லோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து செல்ஃப் சர்வீஸ் வியூவில் வரும். இந்த ப்ரொஃபைல் என்னென்ன உங்களுக்கு காட்டணும், என்னென்ன உங்களுக்கு எடிட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வியூன்றது பாருங்கள். இது நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். இப்போ சொன்னால் ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கும், குழப்புற மாதிரி இருக்கும். என்னோட பேர் என்ன, என் லாஸ்ட் நேம் என்ன, என் டைட்டில் என்ன, என் மெயில் ஐடி என்ன, நான் என்ன டேட் டைம் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறேன், உங்கள் பேர் லாஸ்ட் நேம்லாம் இங்கே பார்க்கலாம். டைட்டில்ன்றது இங்கே இருக்குது பாருங்கள். டைட்டில் அவர் கீழே இருந்து இப்போ நான் மிஸ்டர்னு கொடுத்தேன்னா மிஸ்டர்னு கொடுத்து நான் அப்டேட் பண்ணேன்னா இந்த இடத்துல சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்லேருந்து அது மிஸ்டராக மாறிடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இன்சூரன்ஸுக்கு பண்ண சர்ச் இப்போ தான் வருது, ஸ்லோவாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஐ திங்க் ரெஃப்ரெஷ்ஷாக ரீலாகின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம், நம்ம மறுபடியும் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த இடத்துல இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற இருக்க இடத்துல வந்து மிஸ்டர்னு மாறி இருக்கும். நம்ம எப்படி பண்ணலான்னா 2 இன்ஸ்டன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, மிஸ்டர்னு மாறிடுச்சு. இதான் ப்ரொஃபைல். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்சஸ் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பிடிஐ லெவலில் பார்க்குறது, டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வெள்ளை பிடிக்கல, எனக்கு கருப்பான தீம் வேணும், நான் பிளாக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இதில் வந்து நான் ஆல்வேஸ் ஷோ டாப் நேவிகேஷன் சொல்கிறேன். அது எப்படின்னா இப்போ சில டேபிளோட லிஸ்ட் வியூக்குள்ளே போயிட்டீங்கன்னா மேலே இருக்க இந்த பார் தெரியாமல் போயிடும். ஸோ அது தெரிஞ்சுக்கணும் தான். இது புட் லைன் பிரேக்ஸ் லிஸ்ட் இதெல்லாம் போக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இருக்குது. தீம்ஸ் பேசிக்காக இருக்கும். அக்சசபிலிட்டி வந்து இப்போ எனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்குது, இந்த மோஷன் பிளர்லாம் பிடிக்காதுன்னு நினச்சி இதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும், எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறது தான் இதில் இருக்கும். டிபக்கிங் வந்து மோஸ்ட்டாக அந்த ஸ்கிரிப்ட் அடிக்கிறப்ப யூஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இது டேட் ஃபார்மேட்டு உங்களுக்கு தெரியுது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் நான் உள்ளே திறந்தாலே எந்த பேஜில் வரணும் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கும். நான் விட்டதில் வந்து நான் எந்த பேஜ் இப்போ யூஸ் பண்ணணும் அதே யூஸ் பண்ண அந்த மாதிரி சொல்கிறேன். இதெல்லாமே வந்து இதோட ப்ரிஃபரன்சஸ்குள்ளே வரும். அடுத்து நம்ம இம்பர்சனேட் ரூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து எக்ஸாம்பிள் ஏன்ற ஒரு யூசர் வந்து எனக்கு வந்து இந்த டேபிள் ஆக்சஸ் பண்ண முடியல, இந்த இடத்துல ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல இவருக்கு ஆக்சஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. ஓகே, அவருக்கு ஆக்சஸ் இருக்குது, ஆக்சஸ் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அவரோட ரோல், இப்போ அவர் நேம் வந்து நம்ம ஃப்ரெட் லெடின்னு வச்சுப்போம். ஃப்ரெட் லெடின்னு சொல்லி நம்ம அவரோட ரோல், இப்போ அவருக்கு வந்து எனக்கு வந்து இதே மாதிரி அந்த யூசர்ஸ் டேபிள் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல ஆக்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம், ஆக்சஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணுறோம், இதில் போயிட்டு நம்ம யூசர் டேபிள் இருக்கான்னு பார்ப்போம். இதில் போயிட்டு யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி தந்தீங்கன்னா இவருக்கு வந்து கீழே போனீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், செக்யூரிட்டிக்குள்ளே யூசர்ஸ் இருக்குது. இப்போ யூசர்ஸ் டேபிள் கிளிக் பண்ணால் ஆக்சஸ் இருக்கா? ஆமாம், இவருக்கு யூசருக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போ இவரால் ஆக்சஸ் பண்ண முடியுது நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சைட்லேருந்து இவருக்கு ஒர்க்காக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எண்ட் இம்பர்சனேஷன். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி இம்பர்சனேட் பண்ணிட்டு சும்மா நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, இவருக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றப்ப இவருக்கு இம்பர்சனேஷன் ஆஃப் பண்ணி விட்டு இம்பர்சனேஷன் கொடுத்தா நம்ம டேரெக்டாக நம்ம மறுபடியும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராகவே போயிருப்போம். ஸோ இம்பர்சனேஷன் வந்து மோஸ்ட்டாக டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிபக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, எலிவேட் ரோல் இது என்ன கான்செப்ட்னா, இப்போ வந்து எனக்கு அட்மின் ரோலுக்கு இதுக்கு மேலே ஒரு செக்யூரிட்டின்னு ஒரு ரோல் இருக்கும், செக்யூரிட்டி அட்மின், அந்த ரோல் வேணுமா அப்படின்றதுக்கு தான் நம்ம ஆக்சஸ் ரைஸ் பண்ணுறது தான். இதுவும் நல்ல ஃபீச்சர் தான். எடுத்து பிரிண்ட் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன், இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்ட்ட வந்து 628 யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இருக்க எல்லா யூசர்ஸும் வேணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்ட் வாங்குறவர் கேட்குறாரு, ஒரு பிஸ்னஸ் ஓனர் கேட்குறாரு. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது போயிட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணி இதெல்லாம் போய் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பதிலாக என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அது தெரிய மாட்டேது பாருங்கள். இப்போ எஃப்ஐ அமுக்கினோடனே அந்த பேனர் வந்துடுச்சு.
ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொஃபைல் ஐக்கான் தொட்டுட்டு பிரிண்டர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது நியூ பேஜில் வந்து ஒரு எண்ட் யூசருக்கு என்ன மாதிரி டேட்டா தேவைப்படுமோ அந்த மாதிரி டேட்டாவை மட்டும் அதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி சிமுலேட் பண்ணி கொடுத்துரும். அது நீங்கள் டேரெக்டாக அங்கேயே இங்கே இந்த இடத்துல வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக அது பிரிண்ட் பண்ணியே எடுத்துரும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சர் லோட் ஆகட்டும். பார்த்தீங்களா, அந்த டேபிள் வியூலாம் கிடையாது, டேரெக்டாக டேட்டா மட்டும், ஆனால் ப்ராப்பர் ஃபார்மேட்டிங்கில். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுற இது லாக் அவுட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா அதை விட்டு வெளியே போயிடும். லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு அண்ட் எல்லாம் கேட்கும். அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் சேர்த்துக்குள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம பார்த்ததில் வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இது. நம்ம வந்து ஆல் அப்ளிகேஷன் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம், இதை வந்து ஆப் நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க, ஃபில்டர் நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க, இதை ஃபேவரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஹிஸ்ட்ரி நான் ஃபேவரைட்ஸ் பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஃபேவரைட்ஸ் என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஓயாமல் யூசர் டேபிளுக்கு வர மாதிரி இருக்குல்ல. ஸோ யூசர்ஸ்ன்னு சொல்லி இங்கே ஒரு டேபிள் நம்ம பார்த்துருப்போம். சரி, நான் யூசர்ஸ் டேபிள் வர மாதிரி இருக்குது, ஓயாமல் கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், நேம் வந்து யூசர்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் ஃபேவரட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் யூசர்ஸ் டேபிள். இது கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த வியூக்குள்ளே வந்துடும். இப்போ ஹிஸ்ட்ரின்றது வந்து நான் கடைசியாக என்னென்ன ஓப்பன் பண்ணேன் அது எல்லாமே பார்க்க முடியும். நான் யூசர்ஸ் டேபிள் ஓப்பன் பண்ணியிருக்கேன், சர்வீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், யூசரில் இந்த யூசர் பற்றி ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே பார்க்கலாம். ஒர்க் ஸ்பேஸ்ன்றது வந்து மோர் ஆஃப் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கிச்சனோட ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், ஒரு ஒரு லிவிங் ரூமோட ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டடி ரூமோட ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், இல்லை ஒரு கார்பென்ட்ரியோட ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் வந்து தகுந்தாப்பில் ஒரு வியூஸ், ஒரு டேஷ்போர்ட்ஸ், அதெல்லாம் தான் ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம போக பார்ப்போம். அட்மின் வந்து அட்மின்குரிய ஃபீச்சர்ஸ், அட்மினுக்கு என்னென்ன தேவை அதெல்லாமே வச்சுருக்கதா இது. அட்மினால் என்னென்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா அட்மினால் என்ன பண்ண முடியும், அதுக்குரிய டேப்ஸ் தான் இது மோஸ்ட்டாக நிறைய இதில் இருக்காது. ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ சின்னதாக நம்ம இதை பார்த்துட்டோம், யூஆர்எல்லும் பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இது வந்து நம்ம டெவலப்பரால் பார்க்க முடியும். இப்போ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து யூசர்ஸ் டேபிளுக்குள்ளே இருக்கேன். நான் உடனே எனக்கு அந்த ஹோம் பேஜில் போகணும், எப்படி போகிறது, இதில் லிங்க் எதுவும் மாற்றணும் அப்படிங்கிற அப்படிலாம் கிடையாது. இந்த ஐகான் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, சர்வீஸ் நோவோட லோகோ டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஹோம் பேஜுக்கே போயிடுவீங்க. இன்னொன்று, இது வந்து மோஸ்ட்டாக டெவலப்பர் யூஸ் பண்ணுறது. இதை கஸ்டமர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்வீஸ் நவ் இருக்குல்ல, இங்கேருந்து ஃபுல்லாக அழிச்சிட்டு எஸ்பின்னு போட்டிங்கன்னா சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. எஸ்பின்னு போட்டிங்கன்னா இதை கஸ்டமர் சைடில் எப்படி பார்ப்பாங்கன்றதுக்கு ஒரு வியூ உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி போய் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெவலப் பண்ண வேற இடம் தான் இது. ஆனால் நீங்கள் டெவலப் பண்ணி வெளியே எப்படி தெரியும்னா இப்படி தான் தெரியும். கருப்பாக இல்லை, லோட் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி தான் தெரியும். இதில் அவங்க பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். இங்கே இருக்க டேபிள்ஸாக ஸ்டோர் ஆகும். இங்கேருந்து நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து எஸ்பி சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நீங்கள் உங்களோடதில் போய்ட்டு அந்த லோகோ தொட்டால் நான் என்ன வரும்னு சொல்லிக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கண்ட்ரோல் ஆல்ட் அச்சமுக்குனா என்ன வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறீங்க. கண்ட்ரோல் ஆல்டிஏ இந்த எல்லா காம்பினேஷன்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. கண்ட்ரோல் ஆல்ட்டு ஜி இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.